காவல்துறையினர் வந்து மீண்டும் ஒரு நாள் காவல் எடுத்து ஃபோட்டோகிராஃப் எடுப்பதற்காக, வீடியோகிராஃப் எடுப்பதற்காக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் வந்து நேற்று வந்து நீதிபதி உத்தரவிட்டார். அந்த உத்தரவில் என்ன அப்படின்னா, மீண்டும் காவலுக்கு எடுக்க இயலாது, அதனால் உங்களுக்கு காவலுக்கு கொடுக்க முடியாதுன்னு வந்து மறுத்திருக்காரு. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறைத்துறையின் அனுமதியின் பேரில் சிறையிலிருந்தே ஆள் வருவாங்க. அந்த வீடியோகிராஃப் எடுக்கிறது எல்லாமே நீதிமன்ற அதிகாரிகள் போய் நீதிமன்றத்தினுடைய, அதாவது அது நீதிமன்றம் போய் எடுக்கிற மாதிரி தான். நீதிமன்றமே வந்து அந்த வீடியோ பதிவை பதிவு செஞ்சு கொடுக்கும். இது வந்து நீதிமன்ற காவல் தானே தவிர, அவர் இருக்காரே தவிர காவல்துறையினுடைய காவலுக்கு அவர் கொடுக்கப்படலை. அதை அதை வந்து தவறுதலாக நேற்று ஏதோ வந்து பேசியிருக்காங்க. அப்படி எந்த உத்தரவும் இல்லை. இன்றைக்கி உத்தரவு வந்து நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அதுவும் கூட என்ன அப்படி இருக்குன்னு சொன்னால், அதுவும் கூட வந்து இன்னும் அது வந்து கேள்விக்குறியான ஒன்றா தான் உச்சநீதிமன்றத்தில் கீழே வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அது சம்மந்தமாகவும் கூட நாங்கள் வந்து நீதித்துறையும் கூட கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்த போதிலும் நீங்கள் வந்து 8ஆம் தேதிக்குள் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக மேல்முறையீடு செய்து கொள்ளலாம்னு எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு நீதிமன்றம். அதனால் வந்து நாங்கள் 8ஆம் தேதிக்குள்ளே அது சம்மந்தமாக மேல்முறையீடு செய்ய உள்ளோம். உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பொறுத்து தான் அந்த நீதிமன்ற காவலில் வீடியோ எடுக்க வேண்டாமா என்பதும் முடிவு செய்யப்படும். இன்னொரு மனு வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கையெழுத்தை ஒப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கையெழுத்தை ஒப்பிடுவதற்குங்கிறது வந்து நீதிமன்ற காவலுக்கு எடுப்பதற்கு முன்னால் எடுத்த தடயங்களோடு ஒப்பிடுவதற்கான அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதிமன்ற காவலுக்கு எடுத்து, இந்த போலீஸ் காவலுக்கு எடுத்து 3 நாள் வச்சுருந்து விசாரிச்சுட்டு மீண்டும் அந்த தடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எடுப்பார்களோ என்ற சந்தேகத்தை நாங்கள் இன்றைக்கி எழுப்பினோம். எதிர்தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வராத காரணத்தினால அந்த வழக்கு விசாரணையை வந்து 3ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கலை. சரி, கையெழுத்து ஒத்தி வைப்பதற்கான காரணம் என்ன? கையெழுத்து ஒத்தி வைப்பதற்கான காரணம் என்னென்னா, அவங்க கையெழுத்து இப்போ ஒரு வெரிஃபை பண்ணது கேட்டிருந்தாங்க. அதில் வந்து காவல் அடைப்பு அதாவது இதற்கு முன்னால் கைப்பற்றிய தடயங்களெல்லாம் படிவம் 95 தயார் பண்ணி நீதிமன்றத்திற்கு ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த கையெழுத்து பொறுத்தவரையில் ஒப்பிட வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறது வந்து காவல்துறையினுடைய காவல் அடைப்புக்கு எடுத்த பிறகு அந்த தடயங்களை கைப்பற்றியிருக்காங்க. அந்த தடயத்தோடு ஒப்பிடுவதற்கு அப்படின்னு கேட்ட உடனே தான் இதை வந்து அப்படி ஒப்பிட இயலாது, அந்த தடயங்கள் வந்து இவர்களால் தயார் செய்யப்பட்ட தடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் இன்றைக்கு வாதம் செய்தோம். அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்க எதிர்தரப்பு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞரும் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு தர, நீங்கள் வந்து 3ஆம் தேதி உங்கள் தரப்பு வாதங்களை விரிவாக எடுத்து வைங்க, அதன் பின் உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மனு எப்போதாங்க வந்து போலீஸ் காவல் எடுத்து போலீஸ் போடுற மனுவில் வந்து மாதிரி கையொப்பம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து மாதிரி அது இருக்கட்டுமே, மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் மாதிரி கையொப்பம் இருந்தாலும் அவர் இதுக்கு முன்னால் எழுதின நோட்டு, இதுக்கு முன்னால் எழுதின கையெழுத்து, அதாவது அந்த கையெழுத்துங்கிறது அவங்கள பற்றி ஏதாவது கடிதங்கள் இருக்கும், அந்த கடிதங்களோட ஒப்பிடுவதற்கு அப்படிம்பாங்க. அந்த கடிதங்களெல்லாம் இந்த போலீஸ் காவலில் எடுப்பதற்கு முன்னால் கைப்பற்றியிருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருந்தால் இப்போது கையெழுத்திடுவது சரியாக இருக்கும். ஆனால் வந்து இதை கூட நீதிபதி தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. எங்கள் தரப்பு வார்த்தை சொல்கிறோம். ஆனால் வந்து அதற்கு பிறகு இதுனா அந்த ஒரு காவல்துறையின் கஸ்டடி எடுத்து அதில் பொய்யா இவன்ற ராங்மார்ட்ட சொல்ல எழுத சொல்லி அந்த நோட்டை வச்சுக்கிட்டு இப்போ பழையபடி வந்து வெரிஃபை பண்ணது கொண்டு வருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து கையெழுத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒப்பிடுவதற்கு. அது சம்மந்தமாக நீங்கள் விரிவாக வாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்லாதனால அதை அவர் எதிர்த்தரப்பு 162 பக்கம் நோட்டும் அந்த ஏஎஸ் மேட்ஸில் பதிவு பண்ணி கொடுத்த அந்த ரிசப்ஷனில் கொடுத்த இதுவுமே பொய்யானது. ராம்குமாரோட கையெழுத்தாக இருக்கும். அவைகளெல்லாம் எப்போ பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா, இவங்க கஸ்டடியில் எடுத்துகிட்டு போன காலத்தில் பதிவு செய்யப்பட்டதா. சார், மேல்முறையீட்டு மனு எப்போ தாக்கல் பண்ணுறீங்க? திங்கட்கிழமை. அந்த வீடியோ பதிவு கூட வந்து இந்தியாவில் எந்த ஒரு வழக்குலையும் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்த பிறகு வந்து இது வரைக்கும் வந்து அனுமதித்தே கிடையாது. இந்த வழக்கில் தான் வந்து முறையாக வந்து அரசு தரப்பில் வந்து மனு தாக்கல் செஞ்சு வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்து இதை வந்து வீடியோ பதிவுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று வாதம் செஞ்சோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஐயா அவர்களும் வந்து வாதம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து
ஒரு வழக்கில் வந்து இன்னும் தீர்மானிக்கவே படலை. அது லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு இன்னும் அது பெண்டிங்லேயே தான் இருக்குது. வீடியோ பதிவை அனுமதிக்கலாமா அனுமதிக்கக்கூடாதான்ட்டு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த வழக்கில் வந்து வீடியோ பதிவை அனுமதித்து நேற்று ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்ய கட்டாயம் 8ஆம் தேதிக்குள்ளே மேல்முறையீடு செய்வோம். ஆணை பிறப்பித்திருந்தா கூட இது ஒரு முன்மாதிரியா கையெழுத்து இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணி இது பண்ணா ராம்குமார் மேல இருக்க குற்றம் நிரூபிக்கப்படும் பயப்படுறீங்க? அப்படி பயப்படலை. அதாவது இல்லை நோ வெயிட் ப்ளீஸ். அதாவது ராம்குமார் மேல் இருக்கும் குற்றம் உறுதிப்படுத்தணுங்கிறது இல்லை, இவர்கள் மார்பிங் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து ராம்குமாரை கைது செய்வதற்கு முன்னாலோ கைது செய்த காலத்திலோ எடுத்த ஆவணங்களை எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ராம்குமாரை கஸ்டடி எடுத்து ஒரு 3 நாள் உங்கள் கஸ்டடி கொண்டு வருது 3 நாள், அங்கே வந்து நீங்கள் வந்து ஆவணங்களை போலியாக தயார் செய்திருப்பீங்க. அந்த ஆவணத்தோடு இந்த ஆவணத்தை ஒப்பிட்டா அதையும் ஒப்பிட்டாலும் உண்மை அதை போலியும் ஒரு உண்மையை ஒப்பிட்டா உண்மை தானே வெளியில் அப்படி வராதுல்ல. நீங்கள் வந்து எங்கள் நீங்கள் ஏன் இல்லை நீங்கள் உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. போலியும் உண்மை இல்லை, போலியாக நீங்கள் நடிக்க வச்சு, அதாவது நீங்கள் வந்து போலியாக ஒரு ஆளை நடிக்க வச்சு அதை கொண்டு வந்து இப்போ நான் உண்மையான ஆளையும் கொண்டு வச்சீங்கன்னா உண்மையாக தானே இருக்கும். அது ட்ரெயிலில் வெளிப்படாது. அதாவது ஏங்க அது எப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நடிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அருவாளை கொடுத்து இந்த அருவாளில் நீங்கள் வந்து அருவாளில் கைரகை இல்லைங்க, புதுசாக ஒரு அருவாளை தயார் பண்ணி அதில் கைரகை ஏற்படுத்தி எடுத்துகிட்டு வா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவோட பார்த்துருப்பீங்க. திடீர்னு ஒரு பொருளை வைப்பாங்க, அந்த அக்யூஸை வச்சு இதை எடு அப்படிம்பாங்க, அவங்க தண்ணி கொண்டு வா அப்படிம்பாங்க கிளாஸை. அப்படி ரேகைகள் பதிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல கொலை நடந்தப்போ ரேகை பதிவாகலைன்னா அதுக்கான எவிடன்ஸ் தனி. இப்போ புதுசாக பதிவான இந்த தேதியில் இந்த டைமில் அதைத்தான் நான் சொல்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்க்கிறீங்க, பயப்படுறீங்களா? அதில் அது அப்படி பதிவு செய்கிறத நாங்கள் இல்லை, அதற்கு முன்னால் இருந்ததை விட்டுருந்தோம். இதுக்கு பின்னால் புதுசாக பதிவு செய்கிறத வந்து இதோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்தா உண்மைதானே வெளியில். அது எப்படி உண்மை வருங்க? எவன் கையாக தான் இருக்கும். இடம் கிடையாது சார், சட்டத்தில் இடம் கிடையாது, இல்லை அதுக்கு வாய்ப்பு கிடையாது, சட்டத்தில் வாய்ப்பு கிடையாது, பயப்படுறது கொஞ்சம் பொறுங்க சார், நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் இப்போவையும் பொய்யா தயார் பண்ணிக்கிறலாம், அதோட இன்னுமே தயார் பண்ணுறதையும் சேர்த்து வச்சீங்கன்னா உண்மை வெளியே வந்துருக்காரு. அது எப்படி உண்மை வெளியே வரும்? அதாவது ஏங்க ஒரு பொய்யை ஒரு உண்மையை தானே எங்கள் ஒரு இல்லை, நீங்கள் உண்மையாக நீங்கள் சொல்கிறது வந்து பொய்யை மீண்டும் மீண்டும் உண்மையாக்குற மாதிரி பொய்க்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், அறிவாளில் கைரேகை இல்லைன்னா நேற்று அறிவாளில் கைரேகை இல்லை, இன்னைக்கு அறிவாளில் கைரேகை வச்சு பதிவு பண்ணுறாங்க. இல்லை அது இல்லை அப்படி அந்த புது ஆவணம் புது ஆவணங்களை தயார் பண்ணுறாங்க. நீங்கள் தெரியுங்களா, இது வரைக்கும் ஆவணங்களை விட்டுட்டு புது ஆவணங்கள் தயார் பண்ணுறாங்க. பண்ணியிருக்கதாக எங்களுக்கு தகவல் வருது. அதனால தான் சொல்கிறோம், எப்போ நீங்கள் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு முன்னால் என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அந்த ஆவணங்களை நீங்கள் ஒப்பிடுங்க. அதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. போலீஸ் அதுக்கு பின்னால் உள்ள ஆவணங்களை ஒப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். 3 நாட்கள் வந்து போலீஸ் காவல் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து போலீஸ் காவல் எடுக்கிறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இல்லை. அதை ஒரு நீதிபதி கொடுக்கவும் இல்லை. 167 சப்ளஸ் 3 வந்து இடம் அளிக்கல, ஒரு நீதிபதி கொடுக்க. பயப்படுற மாதிரி தோணும். நாங்கள் பயப்படவில்லை, நாங்கள் தெளிவாக இருக்கோம், நேர்மையாக இருக்கோம். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ உறுதிப்படுத்த போகிறதுக்கு மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது நீங்கள் ஏதோ யாருக்காக வந்து உறுதிப்படுத்த வர்ற மாதிரி தெரியுது. நாங்கள் வந்து நீங்கள் வந்து நாங்கள் சட்டப்படி பேசுகிறோம். இந்தியாவில் வந்து எதை செஞ்சாலும் சட்டப்படி தான் செய்யணும். சட்டத்திற்கு மாறாக செய்வது என்பது வந்து அது நீதிமன்ற காவல் தான், போலீஸ் காவல் அல்ல. சட்டப்படி கொடுத்துருக்காங்க. சட்டத்தின் அடிப்படையில் அந்த போலீஸ் ஃபோட்டோகிராஃப் ஆக்ட் படி கொடுத்துருக்காங்க, பிரிசனர் ஆக்ட் படி. இருந்த போதிலும் அதையும் மறுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பும் அளிச்சிருக்காங்க. அது இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்தா பயம் இல்லை, பொய்யான ஆவணங்களை தயார் பண்ணி அவங்க கையில் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் நீதிமன்ற அதிகாரியில் எடுப்பாங்க. அதுதானே தவிர நம்ம வந்து நாங்கள் பயப்படுறோம்னு கேட்குறதெல்லாம் சரியான legal forum to discuss all the points. We can submit everything in the before the court.